உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினமும் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. எதையோ பறி கொடுத்த மாதிரி புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்க. ஏய் மேகனா, உன வீடெல்லாம் தேடினா இங்க நின்று என்ன பண்ற? சுத்தி பாக்குறியா? என் பிரச்சனையை எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். வீட்டுல நிறைய காசு செலவு பண்ணாங்க, அதனால செத்துருன்ட்டாங்க. அப்படி என்ன சோஃபி உனக்கு பிரச்சனை? எப்பயுமே ஹாப்பியா தானே இருப்ப. மேனகா, நீ கீழே இறங்கி வா. சாகலாம் வேணாம், நான் சொல்றேன் இறங்கு. உங்க கூடலாம் இருக்கும்போது ஹாப்பியா இருக்கு. எனக்கு பர்சனலா ஒரு பிரச்சனை. மேகனா, இங்க உட்காரு. அப்படி என்ன சோஃபி உனக்கு பிரச்சனை? எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறதுலாம் ஒரு தோல்வியா? ஏசப்பா நம்மளுக்குன்னு நிறைய வச்சிருக்காங்க. இந்த செல்போன் தான், இதுதான் என் பிரச்சனை. இதனால விடவே முடியல. அப்படி என்ன வச்சிருக்காரு? நானே எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். உன் பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சு சோஃபி. வர ஆகஸ்ட் 15 நீ ஃப்ரீயா? என் பிரச்சனைக்கும் ஆகஸ்ட் 15க்கும் என்ன சம்பந்தம்? உனக்காக ஏசப்பா எல்லாத்தையும் செய்து முடிப்பாங்க. ஆகஸ்ட் 15 என்னங்க வர ஆகஸ்ட் 15 என்னன்னு தானே நீங்களும் யோசிக்கிறீங்க. வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எங்க கிராம மிஷனரி இயக்கத்துல இருந்து 1,00,000 வாலிபர்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான வாலிபர் எழுப்புதல் முகாமா ஆயத்தப்படுத்திருக்கோம். நம்ம திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க மொராய் சிட்டில வச்சு மதியம் 3 மணில இருந்து இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. தேவ செய்தி அளிக்கிறதுக்காக சகோதரர் மோமின் சிராசரிஸ் அவர்களும் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்களும் வராங்க. என்னங்க இந்த பாவ அடிமைத்தனத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வியாதியில இருந்து எனக்கு சுகமே கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சுத்தி இத்தனை பிரச்சனை இருக்கே, நிரந்தரமான சந்தோஷமும் சமாதானமும் எங்கன்னு கேக்குறீங்களா? என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மீட்டிங் உங்களுக்காக தான். மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு திருச்சி மொராய் சிட்டில வச்சு மதியம் 3 மணிக்கு நாங்க உங்களை சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் பரிசுத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். கண்மணியே கேள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான பெயர் கண்மணி. அது பைபிளில் இருக்குல்ல. ஆண்டவர் தாவீது ஜெபம் பண்றாரு, கண்மணியை போல என்னை காத்தருளும் அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்புல. இதுக்கு மேல ஒண்ணு கேட்கவே முடியாது. கண்மணி எங்க இருக்கு? கண்ணுக்குள்ள இருக்கு. நம்ம கண்மணியவே நம்ம தொட முடியாது. நம்ம தொட ட்ரை பண்ணோம்னா கண்ணை நம்ம இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு கண்ணாடி முன்னால நின்று ட்ரை பண்ண முடியுமோ ஒழிஞ்சு கண்ணீராதான் வறுமை ஒழிஞ்சு தொட முடியாதானா என்ன? அப்படி ஒரு மிகவும் பத்திரமான ஒரு உறுப்பு. அப்போ அது எவ்வளோ முக்கியமான உறுப்பு இல்லை? அது இல்லைன்னா கண்ணே தெரியாது. அவ்வளவு கண்மணி. அப்படி ஜெபம் பண்ணுகிறார் தாவீது அவருடைய பாதுகாப்புக்காக. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுக்குன்னா, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படிங்கிறார். இப்போ உங்களை தொடுகிறவர்கள் எந்த வகையினாலும் சரி, யார் கண்மணியை தொடுறாங்களாம்? ஆண்டவருடைய கண்மணியை கற்பனை செய்ய முடியுமா? தொட்டுட்டு சும்மா போயிட முடியுமா? தொடவே முடியாது. தொட்டுட்டேனே அப்படின்னு சொன்ன சும்மா போயிட முடியுமா? அதற்குரிய பதிலை அனுபவிச்சு தான் தீரணும், பெற்று தான் தீரணும். நம்ம கண்மணியை தொட்டாலே கண்ணீர் வந்துடும். அப்போ ஆண்டவருடைய கண்மணியை தொட்டா என்ன நடக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரஸ்
ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்குறார். உங்களை தொடுகிறவன், நம்ம கண்மணியை போல என்னை காத்தருளும்னு ஜெபம் பண்ணிட்டோன்னா, ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருந்தோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். என் கண்மணியை, உன் கண்மணி அல்ல, உன் கண்மணியை கூட தொட்டுறலாம். என்ன இப்போ சர்ஜரி அப்படிலாம் பண்ணும்போது அதெல்லாம் மயக்க மருந்து கொடுத்து ஏதோ செய்தானே செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்மணியை யாராலையும் தொடவே முடியாது. அவ்வளவு ஒரு நல்ல பேர் கொடுத்துருக்காருன்னா, எவ்வளோ ப்ரொட்டெக்ஷன் இருக்குது, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இந்த வயதில் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்தக்கூடாது, சாதாரணமாக நினச்சி நம்ம விருப்பம் போல வாழ்ந்து விடவே கூடாது. சரியா? அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 3:5-6 ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வர ஆண்டவர் தான் நம்முடைய பாதைகளை, நம்ம போகிற பாதையை செவ்வைப்படுத்துகிறவர். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன இருக்குது? நம்முடைய சுய புத்தி எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லவங்கன்னு பேர் எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல குணங்கள் நமக்குள்ளே காணப்பட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு உன் சுய புத்தியை நீ என்றைக்குமே சார்ந்து வாழக்கூடாது. நம்மளுடைய அறிவு சொல்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, முழுமையாக கேட்கக்கூடாது. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணும். நான் கர்த்தரை நம்புகிறேன். சிலர் சொல்லுவாங்க நான் கர்த்தரை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய தீர்மானம், அது மிக ஆபத்தானது. நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முழு இருதயத்தோடு நம்பலை அப்படின்னா ஆண்டவர் முழுமையாக நமக்கு உதவி செய்ய முடியாது. இருக்கிறதே ஒரு இருதயம்தான். அதில் வேற யாரையாவது வச்சுட்டு ஆண்டவரையும் பார்த்து நான் உண்மை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா எப்படி கேட்டா? அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. என்னுடைய எல்லா காரியங்களுக்காகவும் நான் 100% ஆண்டவரை தான் நம்பணும். ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். காலையில் நான் உங்களை முழு இருதயத்தோடு நம்புகிறேன், ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, கண்மணியை போல என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம வழியிலேயே நம்ம போனோம்னா அப்படிதான் இப்போ நடக்குது. பெற்றோர் ஜெபம் பண்ணுறாங்க, சபை ஜெபம் பண்ணுகிறது, ஊழியர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, பிள்ளைகளும் சொன்னனால ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுடைய வழியை மாற்றிக்கொள்ள அவர்களால் முடியலை. அவர்களுக்கு மாற்றிக்கொள்ள முழு மனசு இல்லை. இப்படியே போவோம், இதுலேயே ஆண்டவர் நம்ம வழியை செவைப்படுத்தட்டும் அப்படிங்கிற ஒரு சுயநீதி, சுய விருப்பம் அப்படிங்கிற காரியங்கள். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எல்லாமே சுற்றி சூழ நடக்கிற எல்லா காரியங்களும் இதை போல தான் இருக்குது. இப்போ நம்ம மட்டும் வித்தியாசமாக இருக்க முடியுமா? அப்படிலாம் நம்மளையே என்ன செய்திருக்கிறோம், ஏமாற்றி கொள்ளுகிறோம். அப்போ நம்ம முழுவதுமாக ஆண்டவரை நம்ப வேண்டும். ஒரு கட்டட கலைஞர், அவர் ரொம்ப ஃபேமஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் போட்டு தந்து அதை நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி நல்லா செய்யக்கூடிய ஒரு திறமைசாலி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்துல நல்லா பெரிய பெரிய ஆட்கள் தான் வருவாங்க, நல்ல ஆட்கள் தான் வருவாங்க, நல்ல திட்டங்களோடு தான் வருவாங்க. உட்கார்ந்து பேசும்போது அவங்க என்கிட்ட ஒரு மாதிரி ஒரு வீடு கட்டி தரணும், இவ்வளவு எஸ்டிமேட்டு, இவ்வளவு ஏரியா, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நான் எல்லாமே குறிச்சுக்கிடுவேன். ஆனால் பிளானே அவங்க வச்சுருப்பாங்க. முன்னால் எப்படி இருக்கணும், ரூம்ஸ் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், ட்ராயிங் ரூம் எப்படி இருக்கணும், அப்ஸ்டேர்ஸில் எப்படி இருக்கணும் அப்படின்ற பிளான் எல்லாத்தையுமே அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே சொல்லிட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் கட்டித்தரணும்னு விரும்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எல்லாமே இவங்க பிளான் பண்ணி, எல்லாமே இவங்க முடிவு பண்ணி, எல்லாமே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் தான் கட்டித்தரணும் அப்படின்னு சொன்னால் என்னால் என்ன செய்ய முடியல. என்னுடைய திறமைகளை, நான் நினைக்கிற இன்னும் ஒரு ஹைடெக்கை அதில் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலை, நேர்த்தியாக செய்ய முடியல. அவங்க கேட்குற மாதிரி தான் செய்ய முடியும்.
அப்போ அதை விட ஹைடெக் ஒன்று அவங்க பார்த்துட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்ககிட்ட லேட்டஸ்ட்டாக நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்த்து தானே நல்லா செய்வீங்கன்னு நாங்கள் உங்ககிட்ட வந்தோம், ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்களே இப்படி அப்படின்னு சொல்லும்போது யாரை குறை சொல்கிறது? தப்பு யார் மேலே இருக்குது? ஏன்னா அவங்களுடைய விருப்பத்தை அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவர்கிட்டையும் நீங்கள் நேர்த்தியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை விடுகிறது. கடைசியில் என்ன வந்துடுது, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மறுபடியும் இடித்து கட்ட முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப நஷ்டம். அது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குன்னு ஒரு விருப்பம், நமக்குன்னு ஒரு பாதை, நமக்குன்னு ஒரு சாய்ஸ், அதெல்லாம் செஞ்சுட்டோம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகும்போது பெற்றோருக்கு தெரிஞ்சு, பெரியவர்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் ஜெபம்லாம் செஞ்சு அதை மாற்றணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட எப்படி அந்த யாருக்கு கட்டடம் கட்டி கொடுக்கணுமோ அவங்க ஒரு திட்டத்தோடு இருக்கிற மாதிரி யாருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமோ அந்த கண்மணி அதற்கு உங்களுக்குரிய திட்டத்தோட ஆண்டவர் அதை செய்து கொடுக்கணும், செயல்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய உதவி வேணும். அப்படிங்கிற நிலைமையில வந்தால் அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவே முடியாது. எனவே நம்ம முதலிலிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே, இப்போல்லாம் கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்தே ஜெபம் பண்ண சொல்லலாம் போல், அந்த அளவுக்கு சமுதாயத்தில் காரியங்கள் மாறுதலாக இருக்குது. 8 வயதுலேருந்தே என்னுடைய எதிர்காலம் உங்களுடைய சித்தப்படி அமைய வேண்டும், நான் எதுவும் பிளான் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் சொல்லும்போது ஏஜுக்கு வர்ற நாள்லேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் ஒரு அடல்ட் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஆனால் இப்போ காலங்களில் 8 வயசு 10 வயசுலேருந்தே நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு ஜாக்கிரதையாக பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கணும். அப்புறம் நம்முடைய வழியில் போகக்கூடாது. அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்தும் போது நம்ம அதுக்கு we should cooperate with him, அவரோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். அப்போ தான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். வேதத்தில் நம்ம பார்த்தோன்னா சிம்சோன் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. சிம்சோன் அவங்க அப்பா மனோவா, அவங்க அம்மா பேர் போடலை, அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குழந்தையே இல்லை. அப்போ அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அதிகமாக ஜெபித்திருப்பாங்க, அதிகமாக கண்ணீர் விட்டுருப்பாங்க போல். அப்போ ஒரு சாதாரண மனுஷ ரூபத்தில் தான், அதாவது தேவதூதர்கள்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பறந்து அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு எல்லா இடங்கள்லேயும் பைபிளில் இருக்கிறாங்க தேவதூதர்கள். ஆனால் ஒரு சாதாரண மனுஷர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு வழியையும் ஆண்டவர் பூமியிலே வைத்திருக்கிறாரு. நியாயாதிபதிகள் 13 எடுத்தோன்னா 2வது வசனத்தில், தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். பாருங்க எவ்வளோ ஒரு நிந்தையான பேரை சுமந்து கொண்டிருக்கிறாங்க அந்த தாய். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ரொம்ப நல்ல செய்தி. ஒருவேளை தேவனுடைய சித்தம் தான் நான் செய்தேன், அதன்படி தான் நடந்தும் நான் இப்படி ஒரு நிந்தையான நிலைமையில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தூதனை அனுப்பி ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். பாருங்க, ஒரு குமாரனை பெறுவாய், ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்போ அந்த பெறுவாய் நல்ல செய்தி சொன்னதோடு முடிக்கலை. ஏன்னா ஒரு குழந்தையை குறித்து தேவனுடைய திட்டம் மிகவும் பெரியது. அந்த பிள்ளை உருவாகும் முன்னாலேயே ஆண்டவர் அந்த பிள்ளைக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சு தான் கொடுக்குறாரு. நீ ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. பாருங்க, அந்த தாய்க்கு இன்னும் குழந்தை உருவாகலை, ஒரு குழந்தை பறக்க போகுதுன்ற நியூஸ் தான் வந்திருக்கு, நற்செய்தி தான் வந்திருக்கு. அப்போவே எச்சரிப்பும் வருது. அப்போ ஒரு பிள்ளையினுடைய ஒரு கரு, ஒரு குழந்தை அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய பின்னணியும் இருக்குது, சாதாரணம் இல்லை. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. பாருங்க, தேவனுடைய திட்டம். அந்த தாய்க்கு ஒரு எச்சரிப்பு. அந்த பிள்ளையை குறித்து சொல்லும்போது அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படவே கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான்.
பிறந்தது முதல் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்குது. அந்த பிள்ளையை குறித்து ஆண்டவர் வந்து இந்த பிள்ளை மேலே பறக்கவே இல்லை, இன்னும் உருவாகவே இல்லை. அந்த பிள்ளையினுடைய தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, படலாகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஒவ்வொரு பிள்ளைக்கும், வெறும் மனோவாவுடைய பிள்ளைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம், நோக்கம், விடுதலையின் நோக்கம் வைத்து தான் ஆண்டவர் உருவாக்குகிறாரு. அப்புறம் அவங்க கணவன்ட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்போ வந்து அவர் சாயல் தேவதூதரின் சாயலை போல மகா பயங்கரமாக இருந்தது, எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அப்போ அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல செய்தி வருது, ஆனால் எச்சரிப்பு வருது, அந்த பிள்ளையை குறித்த தூர காலத்து செய்தியும் வருது. அப்படின்னா தனியாக இருக்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? அதனால அவங்க சொன்னாங்க, அவர் தேவதூதன் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் அவர்கிட்ட நீங்கள் யாருன்னு நான் கேட்கல, அவர் எனக்கு அவராகவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு கணவன்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுபடி கணவன் வந்து ஜெபம் பண்ணுறாரு, அதே மாதிரி நீங்கள் கற்பிக்க வேண்டும், இந்த பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். 8வது வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்க. தகப்பனாரும் வேண்டிக் கொள்ளுகிறார். தாயாரின் ஜெபமும் தகப்பனாரின் வேண்டுதலும் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளையே குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை. பாதி 50% அப்படின்னா தாயார் தகப்பனார் இருவருமே பிள்ளைக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும், ரொம்ப முக்கியம். அப்போ திரும்பவும் தரிசனமாகி திரும்பவும் சொல்லுகிறாரு 12வது வசனத்தில், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. நாம் கேட்டிருக்கோமா? பிரச்சனை வந்த பிறகு இந்த பிள்ளை இப்படியெல்லாம் செய்து இதற்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்லாம் ஜெபம் பண்ணுறோம். அந்த பிள்ளை பிறக்கும்போது இந்த பிள்ளையை எப்படி நான் வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். இளம் பெற்றோரே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்ன குழந்தை வேணும்னு கேட்குறது நல்ல காரியம், கேட்கணும். ஆனால் இந்த காரியங்களையும் நாம் கேட்க வேண்டும், எச்சரிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பிள்ளையை குறித்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாயும் ஜெபம் பண்ண வேண்டும், தகப்பனும் வேண்டுதல் செய்ய வேண்டும். இணைந்து தான் பிள்ளைகளை வளர்க்கணும். சரி, இப்போ பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை வந்து ஒரு இள வயதுக்கு வந்துருச்சு. கடைசியாக அந்த அதிகாரம் 13வது அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். அப்போ பரிசுத்த ஆவியின் நிறைவு அந்த பிள்ளைக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு. ஆனாலும் மேரேஜ், அந்த திருமண வயது, திருமண காரியங்கள், துணை, இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிற இடம். அங்கே தான் ரொம்ப பிரச்சனை வரும், அங்கே தான் ரொம்ப ஆபத்து இருக்குது. அப்போ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னால் நம்ம எவ்வளவு நிதானமாக போகணும், எவ்வளோ கவனித்து போகணும், எவ்வளவு ஜெபித்து போகணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் அனுப்புகிறார் இல்லை திம்னாத்துக்கு போய். ஆனால் இவருக்கு என்ன வந்துருச்சு, அவருடைய கண் வந்து ஒரு பெண் மேலே பட்டுருச்சு. அதான் சோதனை. யாரை கர்த்தர் பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறாரோ, ஒரு பெரிய திட்டத்தோடு அழைத்திருக்காரோ, அவங்களுக்கு தான் அக்கினி போன்ற சோதனை. அங்கே ஆவியானவர் ஏவிதான் போகிறாரு. அங்கே போன உடனே கண்ணு யார் மேலே தான் பட்டுச்சு? அந்த வயது கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு ஒரு பெண்ணு மேலே பட்டுருச்சு, அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன ஆயிடுச்சு? தவறாக போய்விட்டது. அதுக்கப்புறம் நம்ம வரிசையாக பார்த்தோன்னா, அவர் வந்து தீட்டானது ஒன்றுமே புசிக்காமல் அவங்க அம்மா எச்சரிக்கையாக இருந்து வளர்த்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு? பலி விலகி போனான் அப்படின்லாம் இருக்குது 8வது வசனத்தில். சரியா? அப்போ அதுக்கப்புறம் அவருடைய மேரீட் லைஃபே சக்ஸஸாகவே இல்லை, மனைவியும் கொடுக்கப்படலை. அதுக்கப்புறம் வேசிகளிடத்தில் போகிற ஒரு அனுபவம் வந்துச்சு. அந்த வேசிகளுடைய மடியில் படுத்து தான் தேவன் நசரேனாய் இருப்பான், பிறந்த நாள் முதல்லேருந்து நசரேனாய் இருப்பான் என்கிற அந்த காரியம் நிறைவேறாமல் போயிற்று. அதனால் சிம்சோனுடைய அழைப்பு என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவர்
நினைத்தபடி இல்லை. ஆனாலும் கடைசி நேரத்தில் இந்த ஒரு விசை மாத்திரம் கேளுன்னு கேட்டதுனால ஆண்டவர் அந்த கடைசி நேரத்தில் அவன் உயிரோடு இருந்த நாட்களில் மடிந்ததை பார்க்கலாம். அவனுடைய மரணத்தில் அவனோடு மரித்த 3000 பேர் மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு செல்லங்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக திருமண காரியத்தில் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வழி தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். தவறான வழியில் நாம் போயிடவே கூடாது. பவுல் அப்போஸ்தலனும் இதை குறித்து 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்றார். எதுலெல்லாம் பாருங்க மாதிரியா இருக்கணுமா? யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம பேசுறது நல்லா பேசிட்டு நம்முடைய வாழ்க்கை தவறாக இருந்துச்சுன்னா அசட்டை பண்ணப்படுவோம். இவங்க சொல்கிறது ஒன்று, இவங்க செய்தது ஒன்று அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அதனால தான் இன்றைக்கி உலகம் நல்ல மாதிரிகள் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரையும் இல்லை, சிலர் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறாங்க. நம்ம நம்மளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்முடைய நடக்கை அதை விட முக்கியம். அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. கற்பை இழந்து விடக்கூடாது. எதை இழந்தாலும் வெர்ஜினிட்டி, பெண்களுக்கு கற்புன்னு ஒன்று ஒரு பெரிய விலையேற பெற்ற நற்பொருள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை பாதுகாப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? கண்மணியை போல கர்த்தர் காத்தாலே ஒழிய கற்பை காத்து கொள்ள முடியாது. கற்புடையவர்களாக கன்னிகைகளாக நாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டிகளாக நாம் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்மணியே கேள். கண்மணிகளுக்கு நீங்கள் தந்த நல்ல ஆலோசனைகள் சுய புத்தியின் மேல் சாயாமல், எவ்வளவு அனுபவம், எவ்வளவு படிப்பு, எவ்வளவு பதவி, எவ்வளவு வருமானம், எவ்வளவு நல்ல ஸ்டேட்டஸ் எது இருந்தாலும் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பணும். தன்னுடைய எதிர்காலத்திற்காக வழிகளிலெல்லாம் ஒரு ஸ்டெப்புனாலும் ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீரே பாதைகளை செவ்வைப்படுத்தி ஒரு பரிசுத்த சந்ததியாக நிலைப்படுத்துவீர். கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.